நேத்து வந்த பிரேமலதா அவர்களுக்கு 10 சீட்டு. ஆனா 10 வருஷமா அவங்க கூடவே இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு 6 சீட்டு தானா? அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்றேன் 41, 21, 38. டேய், இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையா பாக்குறேன்டா. அறிவு கட்டம் மொண்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அண்ணியார் பிரேமலதா திமுக கூட முதல் முறையா கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா நேத்து வரைக்கும் அதிமுக கிட்ட சீட்டு நோட்டும் வாங்கிட்டு திமுகவை சும்மா கிழி கிழிச்சிட்டு நம்ம அண்ணியார் பிரேமலதா அவர்களுக்கு 10 எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா 10 வருஷமா திமுக பண்ண படிப்பாவங்களை தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு இருக்கக்கூடிய விசிக தலைவரான திருமாவளவன் அவர்களுக்கு 6 சீட்டு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஏன் நீங்க 10 சீட்டு கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்தா நின்று ஜெயிக்க மாட்டாரா? இதுதான் திமுக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரு பச்சையான ஒரு துரோகம். ஸ்டாலின் சார், இப்ப நீங்க சிஎம்ஆ இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். நியாயப்படி பார்த்தா நீங்க அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தான் கொடுத்திருக்கணும். ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்களே. துணை முதலமைச்சர் பதவி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே ஒரு தலைவருக்கு பிரதமர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கு அப்படின்னா அது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு.